வில்லிவாக்கம் திரு ஆதவ் அர்ஜுனா, எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் ஆதவ் அர்ஜுனா. எல்லோருக்கும் என்னை தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் இப்போ வில்லிவாக்கம் தொகுதியுடைய உங்களுடைய வேட்பாளர் ஆனால் நான் யாருன்னு பொதுவாக எல்லோரும் பல விவாதங்களை உருவாக்கியிருக்காங்க. அடிப்படையில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் 5 வயதில் பல்வேறு சமூகத்துடைய ஏற்றத்தாழ்வு அம்மாவை அரசு தமிழ் வழியில் ஒரு விளையாட்டு வீரனாக மாநிலத்திற்காக விளையாடுவோம். அரசை தத்தெடுத்து அரசு உதவி பெறும் பள்ளியில் என்னுடைய கல்லூரியில் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கல்வி காலங்களில் என்னை நானே உருவாக்குவேன். சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள், வறுமை, சாதி, மதம், நீக்க ஏற்றத்தாழ்வுகள் சிறுவயதிலே தெரிந்து கொண்டன. ஒரு எம்எல்ஏவாக இங்கே தேர்ந்தெடுக்கணும். ஒரு அடிப்படை தேவையான கல்வி, தண்ணீர், மருத்துவம், தங்குமிடம் வேண்டும். இது 3 நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கும் இருந்திருப்பது விரிவாக்கம். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தெருவும் ஒரு அடிப்படையான எலக்ட்ரிசிட்டி வசதியோ, தண்ணி வசதியோ, சாலை வசதியோ, கழிவுநீர் செல்லக்கூடிய ட்ரைனேஜ் வசதியோ எதுவுமே கிடையாது. வறுமையுடைய அதிகபட்ச உச்சத்தோட கிட்டத்தட்ட 50% மக்கள் இருந்திருக்கு. இதையெல்லாம் மாற்றணும். அதுக்கு ஒரு உண்மையான நேர்மையான ஒரு வேட்பாளர் இருக்கணும். உங்களில் ஒரு ஆளாக, உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக, உங்கள் மகனும் உங்கள் அண்ணனும் தம்பியும் நிற்கும் பொழுது நீங்கள் எப்படி வாய்ப்பு கொடுப்பீங்களோ அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக நான் கேட்குறேன். சீக்கிரம் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைங்க. அதை நினைச்சாதாங்க பயமா இருக்கு. இவ அப்பாவும் குடிச்சு போய் சேர்ந்துட்டாரு. இவளுக்குன்னு ஒரு அண்ணன் தம்பின்னு இருந்தா கடனை உடனே வாங்கியாவது கல்யாணத்தை முடிச்சிருப்போம். நான் ஒத்த பொம்பளை, என்னால என்ன செய்ய முடியும்? அண்ணன் சீர்திட்டம் நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். அண்ணன் சீர் திட்டம் நமது தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டிலிருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். ஒரு ரோடு போட விட்டுருவாங்களா? ஆனா கஞ்சா சேல்ஸ் மட்டும் திமுக கவுன்சிலருக்கு தெரியாம நடக்கும், நீங்க நம்புறீங்களா? எம்எல்ஏவோட பேரை, அமைச்சரோட பெயர்லாம் நமக்கு நல்லது செய்வோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஜெயிச்சதோட காணா போயிடுவாங்க. மன தைரியம், நம்பிக்கை, நல்ல வேலைக்கு போகணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு உருவாக்குவோம். நமக்கு ஆண்கள் பெண்கள் வேறுபாடே கிடையாது. ஏப்ரல் 23ஆம் தேதி எல்லாரும் ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள், தோழர்கள் எல்லாத்தையும்
கூட்டிக்கிட்டு சந்தோஷமா முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டுன ஒரு அழுத்தத்துக்கு. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், எங்களுக்கான தேர்தல். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். உங்க விஜய் நான் வர ஏப்ரல் 23ஆம் தேதி விசில் அடிக்க ரெடியா? காலையில சும்மா பக்காவா ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில் எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்தவே மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டின்னு எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி மட்டும்தான். ஒன்னு, இன்னொன்னு ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த எலெக்ஷன். அதனால உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். நான் தன்னந்தனியாளு, நீ ஏழ நம்ம அப்பாரு, கொஞ்சம் நவந்தனா இங்க 8 கோடி பேரு. மிரல போது ஸ்டேட்டு நம்ம விசில் சத்தம் கேட்டு, நல்ல வங்க வாழ இங்க விசில் கடி ஓட்டே. கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி புடிச்சு ஒரு வரலாறு எழுது. உங்க விஜய் நான் வரேன். விசில் அடிக்க ரெடியா? கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.